பயப்படாதிருங்கள். அன்பானவர்களே, இந்த வார்த்தை இன்றைக்கு உலகத்தில் வாழ்கின்ற ஏராளமான மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது, உங்களுக்கும் தேவைப்படுகிறது, எனக்கும் தேவைப்படுகிறது. பயப்படாதிருங்கள். இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பயம் மனிதனை ஆட்டி படைக்கின்ற ஒரு பெரிய சத்துரு. முதிர் வயது வந்துவிட்டால் அதனால் வருகின்ற பயங்கள், தேர்வு எழுத போனால் தோற்று போவோம்னு பயம், நோய் வந்துட்டா செத்துருவோமோன்னு பயம், உறவு சிக்கல்கள் வரும்போது ஐயோ என்னுடைய குடும்பத்திலே பாதிப்புகள் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம். இந்த பயங்கள் எல்லாம் நம்மை நெருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நமக்கு வேண்டியவர்கள், மிக வேண்டியவர்கள் யாராவது மரித்து போகும்போது நாம் மிகவும் கலங்கி போகின்றோம். அப்பொழுது யாராவது நம்ம பக்கத்தில் வந்து தோளை தொட்டு பயப்படாத அப்படின்னா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா இல்லையா? குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு தடுமாற்றம், பொருளாதார சிக்கல்கள், வறுமை, கஷ்டம், எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற ஒரு கலக்கம், இவைகளெல்லாம் வரும்போது உலகத்தில் ஒரு சிறந்த மனிதர் நம்முடைய பக்கத்திலே வந்து நின்று பயப்படாதே பயப்படாதே என்று சொன்னால் எவ்வளவு ஆறுதலாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பார்த்து அந்த வார்த்தையை சொல்கிறது யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பயப்படாதே. பல இடங்களில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். பயப்படாதே பயப்படாதே. ஜெபாலய தலைவன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தான். லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அந்த மகள் 12 வயசு. அவள் கொடிய வியாதியினால் மரணத்துக்கு ஏதுவான நிலைமையிலே இருந்தாள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யவீரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து, அந்த மனிதன் வந்து இயேசு கிறிஸ்துவின் பாதங்களிலே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து விட்டார். விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்திக்காக ஒரு விண்ணப்பத்தை செய்தார். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வந்து அவளை சுகமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். என் குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள், என் வீட்டுக்கு வாரும். உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? புறப்பட்டார். சரி, நான் வீட்டுக்கு வரேன். இந்த மனுஷனுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம் இருந்திருக்கு இல்லையா? ஆண்டவரே வருகிறார், அவர் எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், என்னுடைய மகளுக்கும் சுகம் கொடுப்பார், அந்த நம்பிக்கையோடு தான் இருந்தார். ஆனால் போகிற வழியில் ஒரு சின்ன இடைஞ்சல் வந்து விட்டது, ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டது. ஆண்டவராக இயேசு கூட்டத்தோடு சென்று கொண்டிருக்கிறார் பாருங்கள். அப்பொழுது அந்த கூட்டத்திலே 12 ஆண்டுகளாக உதிர ஊறல் பெரும்பாடுள்ள ஒரு பெண்மணி கூட்டத்தோடு கூட்டமாக வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாவது எனக்கு சுகம் கிடைக்குமா என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் பெற்றுவிட்டாள். வேற யாருக்கும் இது தெரியாது. இயேசு கிறிஸ்து உடனே நின்று ஒரு கேள்வியை கேட்டார், என்னை தொட்டது யார்? பேதுரு சொன்னார், ஐயரே, ஜனக்கூட்டம் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறத இப்படி இப்போ போய் தொட்டது யாருன்னு எப்படி கேட்கலாம்? ஜனங்களுமே நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். நீர் போகும்போது வரும்போது உமக்கு பாதுகாவலுக்கு கருப்பவனை பட்டாளமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, ஜனங்கள் நெருக்கித்தானே வருகிறார்கள், என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்கலாம் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், ஒருவர் என்னை தொட்டது உண்டு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவன் என்னை தொட்டது உண்டு என்று சொன்னார். இந்த உரையாடலாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஜெபாலய தலைவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மகள் சாக கிடக்கிறாள், எப்போ உயிர் போகுமோன்னு தெரியாது. இவர் எவ்வளோ வேகமாக வருகிறாரோ அவ்வளோ வேகமாக மகளுக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் இங்கே வழியில் தாமதமாகிறது. இயேசு கிறிஸ்து நின்று உரையாடுகிறார். என்ன தொட்டது யாருன்னு கேட்ட உடனே யார் வந்தா? பெரும்பாடு உள்ள பெண்மணி வந்தாங்க. வந்து ஆண்டவருக்கு முன்னால் அவருடைய பாதத்தில் விழுந்து தனக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லி தான் சொஸ்தமான விதத்தையும் சொல்லி ஜனங்கள் எல்லாருக்கும் அறிவித்தாள்.
ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ. இவ்வளோ நேரம் உரையாடிட்டே இருக்கும்போது யவீரு என்னும் ஜபாலி தலைவனுக்கு மனசு படக்கு 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 படக்குன்னு அடிக்குது. ஐயோ நேரம் ஆகுதே. இந்த அம்மா கஷ்டப்படுறது அவருக்கு பெருசல்ல, அவருக்கு அவருடைய மகளுடைய நோய் குணமாக வேண்டும். இப்படி இருக்கும்போது ஜபாலய தலைவன் வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார், வேலைக்காரர் ஓடி வந்தார், இறைச்சி வந்தார். வந்து அவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள். 49ஆம் வசனம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். உம்முடைய குமாரத்தி செத்து போனா, இனி போதகரை கஷ்டப்படுத்த வேண்டாம். இதை யார் கேட்டா? இயேசு கிறிஸ்துவும் கேட்டார், ஜபாலய தலைவனும் கேட்டார். ஜபாலய தலைவனுக்கு மனசு என்ன ஆகியிருக்கும்னு யோசித்து பாருங்க. உடைந்து போய்விட்டது. ஒரு சிறு நம்பிக்கையாவது இருந்தது. இப்பொழுதோ என்னுடைய குமாரத்தி மரித்து போனாள். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். இயேசு அதை கேட்டு, வாசிங்க அந்த வசனத்தை, 50ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றார். இவர்தான் இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போகின்ற நேரங்களில், தளர்ந்து போகின்ற தருணங்களில், வேறு வழியே இல்லை என்று நாம் நிற்கதியாய் நிற்கும்போது நமக்கு அருகிலே ஒரு சத்தம் கேட்கும். அன்பானவர்களே, பயப்படாதே. அவர் யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி நான் பயப்படாமல் இருப்பது? எப்படி நான் பயப்படாமல் இருப்பது? எதை வச்சு பயமில்லாமல் இருப்பது? எதை வைத்தென்றால், முதல்ல சொல்றவர் யாருன்னு பார்க்கணும். என்னை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறவர் யார்? வேலை கிடைக்காம இருந்தால் சங்கடம் வரும். பயப்படாதப்பா, உனக்கு ஒரு வேலை வாங்கித்தானே அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொல்லிட்டா, பஞ்சாயத்து மெம்பர் சொன்னால் பயம் தீராது. மந்திரி சொல்லிட்டார்னா பயம் தீராதா? தீரும் இல்லை. இயேசு கிறிஸ்து மந்திரியை விட பெரியவரா இல்லையா? பெரியவர் தானே. சொல்லுகிறவர் யார் என்று பார். மனதிலே கலக்கங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது நமக்கு அருகிலே கேட்கின்றதல்லவா அந்த சாந்தமான ஒரு சத்தம், பயப்படாதே. சொல்லுகிறவர் யார் என்று பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க அந்த வசனம். கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன் பேர் எனக்கு தெரியும்ப்பா, நீ என்னுடையவன். ஒரு முறை ஒரு பெரிய ஒரு அதிகாரி ஒரு ஆலயத்தில் செய்து கொடுத்து நான் முடித்து கீழே வரும்போது அவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி என்றால், ஆண்டவர் எப்படி உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுடைய பிரச்சனையும் அறிய முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் அவர் தனித்தனியாக எப்படி உதவி செய்ய முடியும்? முடியுமா? முடியாதா? முடியும்னா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இது அரகுற அல்லேலியா. ஒரு மனிதனாகி என்னால் முடியாது, ஆனால் ஆண்டவரால் முடியுமா? முடியாதா? 100க்கு 100 முடியும். அன்பானவர்களே, அவர் ஆண்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அறிந்திருக்கிறார். ஆகவே அவரை நாம் நம்ப வேண்டும். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். என் பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் ஆண்டவர் சொன்னாரா? புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பல இடங்களில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, பயப்படாதே என்பது ஒரு அறிவுரையோ ஆலோசனையோ அல்ல. பயப்படாதே என்பது கட்டளை.
மறந்துடக்கூடாது. எப்படி பயப்படாமல் இருப்பது? எப்படின்னா, நம்பர் 1, அவர் சர்வ வல்லவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகல அதிகாரமுள்ள தெய்வம் என்பதை நான் உணர வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நான் தாப்பா ஆண்டவர், என்னை தவிர வேற ஆண்டவரே கிடையாது. அதே அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:13 வசனம். நாள் உண்டாகிறதற்கு முன்னே, நான் இல்லாது நாள், டே, ரைட், நாள் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கிறவர் யார்? நான் செய்கிறதை தடுப்பவர் யார்? அவருடைய கைக்கு யாரும் எவரையும் தப்புவிக்க முடியாது. அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கீழே இறங்கினால் அவருடைய கரத்தை தடுக்கவும் யாராலும் முடியாது. நாள் உண்டாகிறதற்கு முன்னே என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அதை எப்படி சொல்லுவார்கள்? ஃப்ரம் எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி, நித்தியத்திலிருந்து தொடங்கி நித்தியம் வரைக்கும். அப்படி என்றால் கால பிரமாணம் கடவுளை கட்டுப்படுத்தாது. அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அன்பானவர்களே, அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் பிள்ளைகள் நாம். இதே வார்த்தையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசியுங்கள், மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, இது உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தைகள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும். சகல அதிகாரமும் உள்ள ஒரு தெய்வம். இந்த மழை இருட்டுள்ள நேரங்களில் இல்லை, மழை இருட்டு இல்லாத நேரங்களில், நிலவு இல்லாத ஒரு நாள் இரவு நேரத்தில் வானத்தை ஏறிட்டு பாருங்கள். அங்கு ஏராளமான நட்சத்திரங்களை நீங்கள் காணலாம். பகல் விடிந்தால் சூரியன் வந்துடும் இல்லையா? இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஒவ்வொரு சூரியன் தான். நம்ம இருக்கிறது ஒரு கேலக்சி, அண்டவெளி. இந்த கேலக்சியில் ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு குடும்பங்கள் இருக்கின்றன. இன்னும் இந்த பூமியை வந்தடையாத நட்சத்திரங்கள் இருக்கிறதா, வெளிச்சம் வந்தடையாத நட்சத்திரங்கள். வெளிச்சம் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனையோ கிலோமீட்டர் வேகமாக பிரயாணம் பண்ணோம். அந்த வெளிச்சம் இன்னும் வந்து சேரலையா பூமிக்கு, வராதவைகள் இருக்கின்றனவாம். இவற்றையெல்லாம் படைத்தவர் யார்? பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் சொல்லுகிறார், பயப்படாதே. அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்திலிருந்து பயங்கள் தெரித்து ஓட வேண்டுமானால் முதலாவது நம்ம நினைக்க வேண்டியது, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் இன்னொரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே, நேற்ற மாதிரி திரும்ப ஞாபகப்படுத்தணுமா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஆதியிலே அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 14ஆம் வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? தேவனாய் இருந்ததல்லவா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யார் அவர்? யார் அவர்? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் தம்முடைய உடலோடு இந்த பூமியிலே வாழ்ந்தார். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய ஆண்டவர் என்று நாம் 3 பிரிவுகளாக பிரிக்கின்றோம். 3 பேரும் 3 பேர் தானா? ஆமாம். 3 பேரும் ஒருத்தர் தானா? ஆமாம். அது எப்படி சார்? 3 பேரும் 3 பேர் தானா? அதுவும் ஆமான்னு சொல்கிறீங்க. 3 பேரும் ஒருத்தர் தானான்னு கேட்டால் அதுவும் ஆமான்னு சொல்கிறீங்க. அது எப்படி சரி வரும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. எத்தனை? 1 கூட்டல் 1 கூட்டல் 1
3. என் கணக்கே வேற. 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 எவ்வளவு? இப்போ சொல்லுங்க. 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 எவ்வளவு? 1 தானே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவருடைய நாமம் அதிசயமானவர், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. மறந்துடாதீங்க, அவருடைய நாமம் என்ன? நித்திய பிதா. நித்திய பிதா. அவர் தேவனுக்கு சமமானவர், அவரே தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசியுங்கள். குமாரனை நோக்கி தேவனே நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். போதும், வாருங்க, நல்லா கவனிங்க. இயேசுவை நோக்கி சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? தேவனே உம்முடைய தேவன். 3 பேரும் ஒன்று தான் அன்பானவர்களே, 3 பேரும் ஒருவர் தான். இது புரிய முடியலையே, இதை மனசிலாக்க முடியவில்லையே என்று நீங்கள் சொன்னால் மனசிலாக்க முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவு குறைவுள்ளது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொன்ன 4வது வார்த்தை என்ன? 1வது வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு. 2வது வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். 3வது வார்த்தை ஸ்ரீயே அதோவன் மகன் சீஷனே அதோவன். எத்தனை வருஷமாக கேட்குறேன்ல. 4வது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த காலத்தில் இந்த ஒரு முறைதான் பிதாவை தேவனே என்று அழைத்தார். மற்ற எல்லா நேரங்களிலும் பிதாவே என்று அழைத்தார். அவர் பாவம் ஆக்கப்பட்ட பொழுது மாத்திரம்தான் அவர் அந்த தேவனே என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரே ஒழிய மற்ற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தானா பிதா? ஆமாம். பிதா தானா இயேசு கிறிஸ்து? ஆமாம். என்ன சார் ஒரே குழப்பமாக குழப்புறீங்க? இது உங்களுக்கு புரியலைன்னா விட்டுருங்க. ஏன்னா இது புரியாது. இது புரியாதுன்னு எனக்குமே தெரியும். ஏன் தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? மனுஷனுக்கும் ஒரு நாய்க்கும் எவ்வளவு அறிவு வித்தியாசம்? நாய் 5 அறிவு, மனுஷன் 6 அறிவு. எவ்வளோ வித்தியாசம்? 1 அறிவு. 1 அறிவு வித்தியாசத்துக்கு இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது ஒரு நாய்க்கும் மனுஷனுக்கும். இந்த நாய் மனுஷன் கூடயே தான் வளருது சார், மனுஷன் கூடயே தான் சாப்பிடுது. சில அவங்க பெட்டில் கூட அந்த நாயை படுக்க வைக்கிறாங்களாம். அவ்வளோ தூரம் இருந்த பிறகு என்னைக்காவது இந்த நாய்க்கு இந்த மனிதர்களெல்லாம் என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, பவுடர்லாம் போடுறாங்க, நம்ம ஒரு நாள் ட்ரெஸ் பண்ணால் என்னன்னு யோசனை அதுக்கு வருதா? வரலையா? வரல இல்லை. நாங்கள் இந்த பாதை வழியாக வந்து கொண்டிருக்கும்போது நடு ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி கிடக்குது, ரொம்ப அழகான ஒரு நாய்க்குட்டி. எத்தனை நாள் அந்த வழியாக பஸ்ஸெல்லாம் வண்டியெல்லாம் போகிறத பார்த்துருக்கோம். நசுங்கி செத்து போவேமேன்னு அதுக்கு தெரியுதா என்ன? அது எழும்பவே இல்லை சார், நாங்கள் தான் சுற்றி வந்தோம். மனிதனுக்கும் நாய்க்குட்டிக்கும் ஒரே ஒரு அறிவுதான் வித்தியாசம். 1 அறிவு வித்தியாசத்துக்கு புரிந்து கொள்ளுதலில் இத்தனை பெரிய வேறுபாடு இருக்கும் என்றால் மனிதனுக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு அறிவு வித்தியாசம் இருக்கும்? கோடி லட்சம் கோடி இருக்கும். ஆகவே தேவனுக்குரியவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள என்னுடைய மூளைக்கு அறிவு பத்தாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். தேவன் மேலே இருக்கும்போது இயேசு எப்படி கீழே இருந்தார்? இயேசு எப்படி கீழே இருக்கும்போது தேவன் எப்படி மேலே இருந்தார்? 3 பேராக இருந்தால் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? ஏனென்றால் அவர் தேவன். என்னுடைய அறிவுக்கு அது புலப்படவில்லை, அவ்வளோதான். ஆகவே அன்பானவர்களே, உபாகம புஸ்தகம் 29 அதிகாரத்தின் 29 வசனம் இதை குறித்து ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறது. நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 29:29.
மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி நடப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் உரியவைகள். இதை மாத்திரம் மனசில் வச்சுக்கிட்டா போதும். என்ன? வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்களை, சொல்லப்பட்ட கருத்துக்களை, சொல்லப்பட்ட கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ என்னால் முடியுமான்னு மட்டும் யோசித்தா போகிறோம். அவர் ஆண்டவரா, இவர் ஆண்டவரா, எப்படி 3 ஒன்றாகும் 3 ஒன்றாகும் அப்படியெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதை புரிந்து கொள்ள நம்மால் முடியாது. இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், இப்பொழுது நான் சொல்லுகிற இவைகள் உங்களுக்கு போதும், இதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். தாங்க மாட்டீர்கள்னா உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தெய்வம். அந்த தெய்வம் சொல்லுகிறார், பயப்படாதே. இனி பயம் வருமா? வானிலும் பூவியிலும் மேலான நாமத்தை உடைய தெய்வம், பிதாவின் வலது வாரிசத்தில் உட்கார்ந்த தெய்வம், முழங்கால் யாவும் முழங்கும் அவருக்கு முன்பாக, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? இவைகளெல்லாம் ரொம்ப பழைய காலத்தில் நம்ம ஊரில் எல்லாம் முதியவர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. எப்பாவது பயம் வந்துட்டானாக்கா என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம் சொல்லணும். இப்போ யாரும் சொல்லித்தரதில்லை அப்படி. முன்னாலெல்லாம் ரோட்டில் இவ்வளவு வெளிச்சம் இருக்காது, ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்காது. அப்போ நேரம் இருட்டிட்டானா பிள்ளைங்களை கடைக்கு அனுப்பி ஏதாவது பொருட்கள் வாங்க சொன்னால் பிள்ளைகள் இருட்டில் போகிறதுக்கு பயப்படுவாங்க. இருட்டை கண்டா எல்லாருக்குமே பயம் வரும் இல்லையா? அப்போ பெற்றோர் சொல்லி அனுப்புவார்கள், ஏன் பயப்படாத, ஏதாவது பயம் வந்தால் என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம். இது ஒரு நல்ல சூத்திரம் அன்பானவர்களே. இயேசுவின் ரத்தம். இயேசு என்கிற நாமம் பயத்தை விரட்டுகின்ற ஒரு நாமம். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிற தெய்வம். அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இரண்டாவதாக, பயத்தை விரட்டுவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு உணர்வு, எண்ணம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் இந்த உண்மையை தேவனாகிய கர்த்தர் பல இடங்களில் வெளிப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆறுகள் உண்டா? உண்டு. அக்கினி உண்டா? உண்டு. ஆனால் அவற்றை கடக்கும்போது நீ என்ன செய்யாதே? பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு தேவனுடைய மனுஷன் மலைப்பாங்கான ஒரு பகுதிக்கு ஊழியத்துக்கு போனார். சேரும் சகதியும் நிறைந்த மிக சறுக்கலான ஒரு பகுதி. போகும்போது நேரம் இரவு ஆகிவிட்டது. தூரத்தில் இந்த கிராமம் கண்ணுக்கு தெரிந்தபடியினால் அவர் தட்டு தடுமாறி நடந்து போயிட்டார். அங்கே போய் ஊழியத்தை எல்லாம் முடித்து விட்டு மறுநாள் புறப்பட்டு வரும்போது இவர் முந்தின நாள் நடந்து வந்த காலடி தடங்கள் எல்லாம் நல்லா தெரியுது. அப்போ இவர் ஆச்சரியத்தோடு பார்த்தாராம், இவருடைய 2 காலடி தடங்கள் தவிர இன்னும் 2 காலடி தடங்கள் கூடவே தெரிந்ததாம். ஆண்டவரே, நான் நேற்றுக்கு தனியாக தானே வந்தேன், என் கூட யாரும் வரலையே அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொன்னார், பார்த்தியா, அது நான் கூட வந்ததாக்கும் என்னுடைய காலடிகளாக்கும் அவை என்று சொன்னாராம். சற்று தூரம் வரும்போது மிக கிடுகிடு வெள்ளமும் ஒன்று வந்தது. அந்த கொஞ்சம் கால் சறுக்கி இருந்தால் கீழே விழுந்து செத்து போயிருப்பார். அந்த இடத்துல வந்தால் 2 காலடி தடங்கள் தான் தெரிந்தனவாம். ஒரு கட்டுக்கதைன்னு வைங்களேன். உடனே இந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டார், அந்த ஊழியக்காரர், ஆண்டவரே, அங்கெல்லாம் என் கூட வந்தீங்க, இந்த கடினமான பகுதியில் மாத்திரம் என்ன தனியாக விட்டுட்டீங்களா? ஆண்டவர் சொன்னார், மகனே, அந்த காலடி தடங்களை பார், அவைகள் உன்னுடையவைகள் அல்ல, அவைகள் என்னுடையவைகள். நீ நடக்கவில்லை, நான் நடந்தேன், உன்னை சுமந்தேன். அன்பானவர்களே,
நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம், ஒரு தந்தையை போல சுமக்கின்ற தெய்வம். இதை சொன்னது யாரு? மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்னார், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் நடந்து வந்த வழிகளிலெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு தந்தை சுமக்கின்ற ஒரு தந்தை, பாரம் சுமக்கின்ற ஒரு தந்தை குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த அப்பா எனக்கு ஒரு வேட்டி வேணும்னு கேட்க மாட்டார், எனக்கு ஒரு சட்டை வேணும்னு கேட்க மாட்டார். அவர் சம்பாதிக்கிற எல்லாம் பிள்ளைகளுக்காகவே கொடுப்பார், பிள்ளைகளை சுமப்பார். அவர் ஒரு நல்ல தந்தை. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகின்ற தெய்வம். ஒரு பிள்ளையை தாய் எப்படி தேற்றுவாள் என்று பார்த்திருக்கிறீர்களா? அம்மாவுக்கு சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையை குளிப்பாட்டி, சின்ன குழந்தைன்னா கொஞ்சம் வளர்ந்த உடனே குளிப்பாட்ட உடனே அந்த குழந்தைக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். மடியில் உட்காந்து அந்த குழந்தை தூங்கிடும். அம்மா என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய குழந்தையை மடியிலே படுக்க வைத்து, ஆகா அந்த தலையை அப்படி கொஞ்சம் கோதி விடுவார்கள். பிள்ளைக்கு சுகமான ஒரு தூக்கம் வரும். ஒரு உலகத்தின் தாய் இந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளையை பராமரிப்பாள் என்றால் பரம தகப்பன் எவ்வளவு அதிகமாக செய்வார், எவ்வளவு அதிகமாக செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்கள், கவலைகள், பயங்கள் வரும்போது பயந்து நடுங்கக்கூடாது. நம் பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறதை அறியணும். அன்பானவர்களே, பல வேளைகளில் நாம் அதை உணர்ந்து கொள்ள தவறிவிடுகின்றோம். சில உணர்ச்சிகரமான நேரங்களில் மாத்திரம் ஆண்டவர் கிட்ட இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுகிறது. நல்லா பாட்டு பாடி, நல்லா அல்லேலூயா சொல்லி, ஆடா இதெல்லாம் செய்யும்போது ஓ ஆண்டவர் கிட்ட இருக்கிறாரு. பாட்டு சத்தம் எல்லாம் ஓஞ்சது, அவ்வளோதான். காற்று போன பலூன் மாதிரி. ஆண்டவர் எங்கே போனாரோ நான் எங்கே போனனோ, இதல்ல இதல்ல. விசுவாசம் உள்ள ஒரு இருதயம். சீஷர்கள் ஒரு முறை 5 அப்பம் 2 மீன் கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷித்த உடனே ஆண்டவர் சொன்னார், நான் மலைக்கு மேலே ஏறி ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லாம் இங்கேருந்து கிளம்பிப்போ, ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. ஏன் துரத்தி விட்டார் தெரியுமா? 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டாங்க. ஆண்கள் மாத்திரம் 5000 பேர்னா பெண்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இப்போ ஒரு கணக்கு போடலாமே, இங்கே ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 பேர் இல்லையா? பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? இது 2000 வருஷத்துக்கு முன்னாலே இப்படி தான் வந்துருக்கோம். இந்த ஊரில் ஆண்களுடைய எண்ணிக்கை குறவுன்னு நினைக்கிறீங்களா? குறவில்லை. இங்கே எவ்வளோ நம்பர் இருக்குதோ அதே நம்பர் இங்கே இருக்குது. ஆனால் கோயிலுக்கு வர்றவங்க நம்பர் கம்மியாக இருக்குது இல்லையா? அது மாதிரி ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கும் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்திருக்கும், பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு 15000 பேர் கூட்டமாக இருந்திருக்கும். 5 அப்பம் 2 மீன் வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார் ஆண்டவர். சாப்பாடு போட்டவுடனே எல்லாரும் வந்து சீஷர்களை பார்த்து, ஆட்டா இப்படி ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்த்ததே இல்லையே, உங்கள் ஆண்டவரை மாதிரி பெரிய ஆண்டவர் கிடையாது என்று புகழ ஆரம்பித்த உடனே இவங்க எல்லாம் ரொம்ப குளிர்ந்துட்டாங்க, புகழ்ச்சியிலே மயங்கி விட்டார்கள். அதனால் தான் ஆண்டவர் அவர்களை துரிதப்படுத்தினார். நிற்காத புகழ்றாங்களா அந்த இடத்துல நிற்காத, ஓடிடு, புறப்பட்டு. உடனே இவங்க புறப்பட்டு கடலில் இறங்கி போட்டில் பிரயாணம் பண்ண போனார்கள். பிரயாணம் போகும்போது பயங்கரமான புயல், பயங்கரமான அலை. இவர்கள் கடலிலே பழக்கமுள்ளவர்கள் தான், ஆனால் இவங்களே பயந்துட்டாங்க. இவர்கள் பயப்படுவதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து என்ன பண்ணார்? கடலிலே நடந்து வந்தார். இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்து வருவதை பார்த்த உடனே இவர்கள்லாம் என்ன சொன்னார்களாம்? ஆயாசம் என்று சொல்லி அலறினார்களாம். ஆயாசம்னா ஐயோ பேய், அப்படிதான் புதிய திருப்புதல்ல இருக்குது. யாரை பார்த்து பேய்னாங்க? இயேசு கிறிஸ்துவாக உதவி செய்ய வராரு, அவரை பார்த்து ஐயோ பேய் என்று கதறினார்களாம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். மனசில் பயம் மாத்திரம் இருந்துன்னு வைங்க, எது அசைஞ்சாலும் ஓ பிசாசு தான் அசைதோ. உதவிக்கு வந்த ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் ஏன் மறைக்கப்பட்டிருந்தன? பயம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். லூக்கா 12 அதிகாரம் 7 வாசிகள்.
லூக்கா நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். போதும் போதும் போதும். இந்த வார்த்தையை அப்படியே நம்புறீங்களா இல்லையா? என் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு ஒரு வேளை எண்ணிடலாம். ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. பெண்களுக்கு தலையில் ஏராளமான முடி உண்டு. ஒரு நாள் உட்காந்து எண்ணி பாருங்களேன். இல்லை உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டாலும் காரியம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் உட்காந்து என் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கன்னு சொல்லி பாருங்கள். எண்ண முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாதுல்ல. தலை வாரும்போது சீப்பில் நிறைய முடி இருந்துட்டாலே படபடப்பு வந்துடும். ஐயோ எல்லாம் உதிர ஆரம்பிச்சிட்டதே, இன்றைக்கி 4 உதிர்ந்தது, நாளைக்கு 3 உதிர்ந்தது. அப்படியாவது கணக்கு வைப்பீங்களா? வைக்க மாட்டேன்ல. நானும் வைக்கிறதில்ல, நீங்களும் வைக்கிறதில்ல. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேன் சார். அது அவரால் முடியும். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு குருவி மடிந்து போனால் அது மடிந்து போனதான். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஜீவ சுவாசத்தை உள்ளே பெற்றவர்கள். அவர் நம்முடைய நாசியிலே ஊதி ஜீவன் கொடுத்தார். அந்த ஜீவன் ஒரு காலம் அழியாதது அன்பானவர்களே. ஆகவேதான் நாம் விசேஷித்த மனிதர்கள். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். லூக்கா 28ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இதை நம்புங்கள் அன்பானவர்களே, இதை நம்புங்கள். யவீருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்பு. முதல்ல பயத்தை அகற்று, இரண்டாவது விசுவாசத்தை வளர்த்துக்கொள், நம்பிக்கை உள்ளவனாயிரு. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, அவர் நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்தியத்திலே சேர்க்கிறவர் என்று நம்ப வேண்டும். இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்துட்டார்ல ஆண்டவர். நேற்று ஒரு வசனம் சொன்னேன், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பைத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது அந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் 3 மணி நேரம் கொடிய காரிருள் தோன்றியதல்லவா? அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அவர் கைவிடப்பட்டதற்கான காரணம் அதுதான். நீங்களும் நானும் கைவிடப்படாதபடி அவர் பிதாவினால் கைவிடப்பட்டார். நம்மை மீட்டு ரட்சிக்கிற ஒரு தெய்வம், நமக்கு நித்திய ஜீவனை தருகிற ஒரு தெய்வம். நம்முடைய உலக வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்முடைய நித்திய வாழ்க்கையும் குறித்து கரிசனை உள்ள ஒரு தெய்வம். மனித வாழ்க்கையில் லக்கு எது? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நல்ல பணம் சம்பாதிப்பதா, இல்லை நீண்ட ஆயுள் வாழ்வதா, இல்லை நல்ல ட்ரெஸ் பண்ணுவதா, இல்லை நல்ல விலையுயர்ந்த காரை வாங்கி ஓட்டுவதா? இவைகளெல்லாம் தற்காலிகமானவை, நிலையற்றவை. நிலையான ஒன்று உண்டு. யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எதை அடையணும்? நித்திய ஜீவனை அடையணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு, அதுதான் நம்முடைய கோல், அதுதான் நாம் சென்றடைய வேண்டிய இடம். நித்திய ஜீவன், அதை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஏழையின் வீடு ஒரு நாள் தீப்பிடிச்சிட்டு, ஓலை வீடு, வெயில் காலம். தாப்பனார் காலையிலே வேலைக்கு போய்விட்டார். அம்மா தண்ணீர் எடுப்பதற்கு தூரமான ஒரு கிணற்றடிக்கு போய்விட்டார்கள். உள்ளே ஒரு பச்சளம் குழந்தை கிடந்து தூங்குறது தொட்டில்ல. அப்போ வீடு தீப்பிடிச்சிட்டு சுற்றத்தாரெல்லாம் ஓடி வந்தார்கள். நீள கம்பு கொண்டு வந்து ஓலை இழுத்து தீயை அகற்ற முயற்சி செய்தார்கள். சிலர் மண்ணை அள்ளி போட்டாங்க. உள்ள குழந்தை கடந்து கதறுகிறது, தீயின் வெம்மை தாழாமல் கதறுகிறது. சிலர் மண்ணை அள்ளி போட்டாங்க, தண்ணியை கோரி ஊற்றுனாங்க. இப்படி பல மார்க்கங்களை தேடிக்கொண்டிருக்கும் போது, தீயை அணைப்பதற்கு பல வழிகளை தேடிக்கொண்டிருக்கும் போது,
தீ பிடிச்சதுன்னு கேள்விப்பட்டு நிறைய பேர் ஓடி வந்தாங்க. அதில் ஒரு பெண்மணி ஓடி வந்தாள். அவள் ஓடி வந்தவள் மார்க்கங்களை தேடிக்கொண்டிருக்கவில்லை, தானே அந்த நெருப்புக்குள்ளே புகுந்து விட்டாள். அவள் யார்? அவள் யார்? யார்? அம்மாவா? இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். மற்ற மார்க்கங்கள் எல்லாம் என்ன போதிக்கின்றன தெரியுமா? ஏன் நீங்கள் அம்மான்னு சொன்னீங்க தெரியுமா? ஒரு அம்மாவுக்கு தான் அந்த மனசு வரும் சார். பெற்றெடுத்த தாய், பெற்றெடுத்த தாய், அவளுடைய இருதயம் துடிக்கும். தான் செத்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும். அதைத்தான் இயேசு நினைத்தார். வேறு எல்லா மார்க்கங்களும் என்ன சொன்னன? நீ கிணத்துக்குள்ள கிடக்குதியா, அந்த கல்லை பிடிச்சி இந்த கல்லை பிடிச்சி அப்படி இப்படி மேலே ஏறிவா என்று மார்க்கங்களை போதித்தன. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கரையேறணும்னு விரும்புதியா விரும்பலையா? விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னால் கரையேற முடியாது ஆண்டவரே. அப்போ அங்கே இரு, நானே வரேன், உன்னை தூக்குறேன். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். அல்லேலூயா. நம்மை மீட்பதற்கு ஒரே ஒரு தெய்வம் தான் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து 30 வருஷம் ஒரு ஏழையின் வீட்டிலே வாழ்ந்து, உங்களைப் போல என்னை போல வாழ்ந்து வேலை செய்து கஷ்டப்பட்டு கூலி வாங்கி ஒரு குடும்பத்தை வாழ வைத்து 3.5 ஆண்டு காலம் மாத்திரம் ஊழியம் செய்து தம்முடைய ஜீவனை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த தெய்வம் இதோடு கூட மற்றெல்லாம் நமக்கு தராமல் இருப்பது எப்படி? தருவர மாட்டாரா? தருவார்ல. அன்பானவர்களே, இந்த ஆண்டவரை நாம் நம்புவோம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இப்படி நம்மை மீட்டு கொண்டார். 4ஆவதாக, மிக முக்கியமானதாக, பயத்திலிருந்து விடுதலையை பெறுவதற்கு அவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல், ஒரு ஆயுதம், ஒரு சக்தி என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே அது வாக்கு பண்ணப்பட்டது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். எதை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தின் 16 முதல் 18 வசனங்களை வாசித்தால் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அது இதுதான். பேதுருவின் முதல் பிரசங்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன்னு பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொன்னார். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? பேதுரு சீசன்ட்டே ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திறவுகோல் உங்கள்கிட்ட தானே இருக்குது, என்ன மெதுவாக உள்ளே விட்டுருங்க. பரலோகத்தின் திறவுகோல் என்றால் என்ன? முதலாக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே ஊற்றப்படுவதற்கு காரணமாக இருந்த முதல் பிரசங்கியார் யாரு? பேதுரு. அதுதான் பரலோகத்தின் திறவுகோல். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே முதலாக ஊற்றப்பட்டார். அன்பானவர்களே, அவர் எங்கே ஜீவிக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? உங்கள் மனசுக்குள்ளே, என் இருதயத்துக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளும் இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். உலகம் அவரை காணாது, ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை காண்பீர்கள். இந்த ஆவியானவருக்கு இன்னொரு பேருண்டு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறார் என்றால் எனக்குள்ளே பயம் இல்லை.
எனக்குள்ளே பயம் இருக்கிறது என்றால் எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கு கிடைப்பார்? யாருக்கு கிடைப்பார்? சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிடைப்பாரா? ஏங்க தைரியமாக ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே உங்களுக்கு? இல்லை வேறு ஏதாவது கூட்டத்துக்கு போனால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் கிடைப்பாரா? யாருக்கு கிடைப்பார்? லூக்கா நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் பயமற்ற ஆவியானவர், நமக்கு பயமில்லாத இருதயத்தை தருகிற ஆவியானவர். வாசிங்க லூக்கா நற்செய்தி நூல் 11:10. 11:10 தானே அது? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். போதும் போதும். அதுக்கு முந்தின வசனம் என்ன? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேட்கிறவன் எவனும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்குற எல்லாருக்கும் ஆண்டவர் தருவாராம். நான் கேட்குறேன், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஆண்டவரே, என்னை அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆக்கிருங்க ஆண்டவரே. பார்த்தீங்களா, இப்போலே நீங்கள் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாச்சு. தருவாரா மாட்டாரா? தரமாட்டாரா? அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யார் கேட்டாலும் தருவாரா ஆண்டவர்? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். எதை பற்றி ஆண்டவர் அந்த வாசகத்தை சொன்னார்? நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே அதிகம் தவறாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான வசனம் இது. மிக தவறாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வசனம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னீங்களே, எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. எதை தருவார் ஆண்டவர்? அதை தொடர்ந்து வாசிங்க. ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை வந்து அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, சத்தம் வாசிங்க, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அவ்வளோதானா? உண்மையாகவே இது ஒரு பெரிய சத்தியம் அன்பானவர்களே. ஒரு தெய்வமே நமக்குள்ளே வந்து வாழ்வது, இதை விட ஒரு பெரிய சத்தியம் ஒன்று கிடையாது. ஆகவே அல்லேலூயா ஊக்கமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அது ஆண்டவர் யார் கேட்டாலும் கொடுப்பாரு. கன்னியாகுமரிக்காரன் கேட்டால் கொடுப்பாரு, காஷ்மீர்காரன் கேட்டால் கொடுப்பாரு, சைனாக்காரன் கேட்டால் கொடுப்பாரு. ஜாதி சமயம் நாடு எந்த பாகுபாடும் கிடையாது. சிறியோர் பெரியோர் எந்த பாகுபாடும் கிடையாது. கற்றவன் கல்லாதவன் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தில் இதே வசனம் வருகிறது. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு மனிதன் கடவுளிடமிருந்து பெறக்கூடிய மிக நன்மையான ஒன்று எது? எது? உடல் ஆரோக்கியமா? எந்த ஆரோக்கியம் இருந்தாலும் ஒரு நாள் ஓடிட வேண்டியதுதான் நாட்டில் இருந்து. பெரும் வசதிகளா? அதெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியதுதான். பதவிகள், சிலருக்கு பதவியில் ரொம்ப ஆசை, என்ன பாடுபட்டாலும் அதை பிடிச்சிருவாங்க. பதவிகளை வைத்துக் கொண்டிருக்க முடியுமா? முடியாது. யார்? பரிசுத்த ஆவியானவர். இதை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அன்பானவர்களே. இது ரொம்ப தீவிரமான ஒரு உண்மை. இதை பெற்றுக்கொள்ளாதபடியினால்தான் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். கர்த்தருடைய ஆவி ஒருத்தனுக்குள்ளே இருந்தார்னு வைங்க, அவன் ரூட்டு கரெக்டாக இருக்கும், அவனுடைய பாதை சரியாக இருக்கும். எந்த வழியிலே போக வேண்டும் என்று அவர் அவனுக்கு உதவி செய்வார், ஆலோசனை கொடுப்பார். பயம் வருகின்ற வேளைகளில் பயத்தை அகற்றுவார். இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போய் நல்லா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி எனக்கு கிடச்சிட்டாரு அப்படி என்பது அல்ல. அது தினம் 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 கேட்டு பெற வேண்டியது. தினம் தினம் அதை நான் நிரம்பிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய கிருபை எனக்கு தாரும், உம்முடைய ஆவியானவருடைய பலத்தை எனக்கு தாரும். இன்றைய தினத்தின் வாழ்விலே நான் உமக்கு பிரியமாக வாழ, எந்த பயமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் கண்ணீரும் இல்லாமல் நான் உமக்கு பிரியமாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்று தினம் தினம் ஓடுகின்ற வண்டிக்கு பெட்ரோல் எப்படி நிரப்பணுமோ அது மாதிரி தினமும் கேட்கணும்.
கேட்டால் தான் நீங்கள் அதில் சீரியஸாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரை யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாருக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் சுதந்திரர் தான். ஆனால் நாம் கர்த்தருடைய ஆவியானவரை சில இடங்களிலே அனுமதிப்போம், சில இடங்களிலே அனுமதிக்க மாட்டோம். ஒரு வீட்டில் விருந்தினர்களை எல்லா அறையிலையும் அனுமதிக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க வந்தால், சிலர் வந்தால் சிட் அவுட்டில் உட்காந்து பேசிட்டு போயிடணும். இன்னும் கொஞ்சம் சிலர் வந்தால் ஹாலில் உட்காந்து பேசிட்டு போகலாம். கிச்சன் வரைக்கும் போகிறது, பெட்ரூம் வரைக்கும் போகிறது, இப்படி எல்லா அறைகளையும் திறந்து கொடுத்து எல்லா அறைகளிலும் போகிறதற்கு நாம் அனுமதித்தால் அவர் ரொம்ப முக்கியமானவர் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்களை அந்த ஆண்டவருக்கு நம்ம திறந்து கொடுப்போம், சில இடங்களை பிளாக் பண்ணிடுவோம். வேண்டாம், இந்த ஏரியாவில் நீங்கள் வர வேண்டாம் ஆண்டவரே, நான் கொஞ்சம் லஞ்சம் வாங்குவேன் ஆஃபீஸில், அந்த ஏரியாவிலெல்லாம் நீங்கள் வர வேண்டாம் ஆண்டவரே, நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் 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 வீக்னஸ் எனக்கு இருக்குது ஆண்டவரே, அதனால் அந்த மாதிரி உரையாடல் டைமில் மாத்திரம் என்கிட்ட நீங்கள் வர வேண்டாம். இப்படி ஒவ்வொரு ஏரியாவாக நீங்கள் பிளாக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் துக்கத்தோடு இருப்பார். உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எப்போ உதவி செய்ய முடியும்? எல்லா ஏரியாவிலையும் அவரை அனுமதிக்கணும். எல்லா ஏரியாவிலையும் அவரை அனுமதிக்கணும். வீட்டுக்குள்ளே, வேலை ஸ்தலத்தில், வாகனத்தில், ஆலயத்துக்குள்ள, ஆதீனத்துக்குள்ள, எல்லா இடங்களிலும் நீங்கள் அவரை அனுமதித்தால் செம்மையாய் வழி நடத்துவார். எந்த பயமும் நமக்கு கிடையாது. தெளிந்த புத்தியை தருவார், பலத்தை தருவார், அன்பை தருவார். அவர் பயமுள்ள ஆவியானவர் அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? பலனடைவீர்கள். பயந்தாங்கொள்ளி சீடர்கள் எல்லாம் எப்போ பலனடைந்தார்கள்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகுதான் பேதுரு அப்போஸ்தலன் மீன் பிடிக்க போனேன்னாரு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகுதான் இவர்கள் எல்லாம் பயந்து போய் அறைக்குள்ளே தங்களை மூடிக்கொண்டு கிடந்தார்கள். எப்போ பலம் வந்தது? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைதற்கு முந்தின நாள் ராத்திரி பேதுருவை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு, நீயும் அவனோடைய கூட இருந்தவன் அல்லவா? பேதுரு என்ன பண்ணார்? 3 தடவை மறுதலித்தார். அந்த பேதுரு பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ள வந்த ஒன்றை சொல்கிறாரு, நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். என்ன தைரியம் பாருங்க, என்ன தைரியம்! அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் நமக்குள்ளே பயம் நீங்கி போய் தைரியம் பெருகும். பயப்படாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நமது பாவங்களை மன்னிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உள்ளே வாழுகிறவர். பயப்படாத.